செல்லூர் ராஜு அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு செல்லூர் ராஜு, வணக்கம். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கும் மேலாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் தொடர்ந்து பயணித்திருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள். இந்த நிலையில் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று திருமதி சசிகலா அவர்களுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்கள் திரு செல்லூர் ராஜு. என்னுடைய உணர்வுகளை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் முதலாக நான் இப்பதான் டிவிக்கு தான் பேட்டியை கொடுக்குறேன். பொதுவாக அம்மாவுக்கு அடுத்து அம்மா தான் இருக்காங்க, சின்னம்மா தான் இருக்காங்க. அம்மாவுடைய இன்ப துன்பங்களில் கலந்துக்கிட்டவங்க, உறக்கம் இல்லாமல் அம்மாவை பார்த்துக்கிட்டவங்க. இது மாதிரி ஒரு தன்னுடைய அம்மா கூட பிறந்த சகோதரி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் அவங்களோட உடன் பிறந்தவங்க இருந்தா கூட யாரும் இந்த அளவுக்கு அம்மா கூட இருந்து அம்மாவுடைய அனைத்திலும் பங்கேற்ற ஒரு தாயாகத்தான் நாங்கள் இன்னைக்கும் பார்க்குறோம். சின்னம்மா நாங்கள் அம்மாவோட இணைச்சு பார்க்குறோம். எங்கள் அம்மா விட்டு போன பணியை செய்யக்கூடிய இன்னைக்கு இந்த இயக்கத்தை காக்கக்கூடிய அந்த பணி, அந்த பொறுப்பு சின்னம்மாட்ட தான் இருக்கு. அனைத்து கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இது எல்லோரும் ஏற்றுக்கொண்டது தான். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சின்னம்மாவை பொறுத்த அளவுக்கு ஒரு அம்மாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர், தன் சுற்றம் உறவுக்குள்ள கூட தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால சின்னம்மா எல்லாம் நான் மட்டும் இல்லை, இருக்கிற கழக தொண்டர்கள், ஒன்றைக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் அனைத்து பேரிடமே இது அம்மாவை தான் முன்மொழிவாங்க. அம்மா தான் வரணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த வகையில் நான் சின்னம்மாவை பற்றி சொல்லுவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சின்னம்மாவை நான் இன்னைக்கு அம்மா வடிவில் அம்மாவை பார்க்குறோம், அவ்வளோதான். திரு செல்லூர் ராஜு, நீங்கள் கூறியது போல அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். இது தொடர்பாக திருமதி சசிகலா அவர்கள் நீங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் என்ன பதில் உரைத்தார்? சின்னம்மாவை பார்த்தோன்னா அவங்க எங்களை பார்த்து அழுகிறாங்க, அம்மா நாங்கள் பார்த்தோம். நாங்களை பொறுத்தளவுக்கு நான் அந்த அளவுக்கு போய் சொல்லுவேன். நான் நேற்றும் போனோம், டெய்லி போயிட்டு இருக்கோம். சின்னம்மா பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப இன்னைக்கு பார்த்தோன்னா காலையில் நாங்கள் மந்திரி சபை கூட்டத்துக்கு போகிறதுக்கு முதல்ல அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா ஆசீர்வாதம் போனோம். அம்மா படத்துக்கு முன்னால ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது சின்னம்மா வந்தேன். பார்த்தோன்னா அம்மா அழுதுட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து. ஏன்னா அம்மா அந்த இடத்துல இருந்து தான் பார்ப்பாங்க. அதனால எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த கட்சியை காப்பாற்றணும். அம்மா கட்டி காத்து அந்த அம்மாவுடைய கொள்கைகள், அம்மாவுடைய எண்ணங்கள் ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், பாமர மக்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும். சுயநலவாதிகள், இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கிறவர்களுடைய மத்தியில் இருந்து தமிழக மக்களையும் தமிழனுடைய உணர்வுகளை காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இருக்கணும். மனித புனித புரட்சி தலைவரும் சரி, தனக்காக வாழாமல் தாய் திரு தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காக மட்டுமே நான் என்று மக்கள் 1.5 கோடி தொண்டருக்கு மேல் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்பமாக பாவித்து எங்களுடைய நல்வாழ்வுக்காக மட்டுமல்ல, தமிழோட உணர்வுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன்னையே ஒரு மெழுகுவர்த்தி போல் உருக்கி கொண்டு இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலும் எந்த தலைவரும் நினைக்காத புதிய திட்டங்கள், புரட்சிகரமான திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி இன்றைக்கு தமிழகம் தனிமிர்ந்து இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தன் பிள்ளை தன் குடும்பம் என்று வாழ்கிற காலத்தில் மக்களுக்கு மட்டுமே வாழ்கிற உழைக்கிற தாயுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற சின்னம்மா அவர்கள் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தணும் என்று அம்மாவுடைய பக்தனான, அம்மாவுடைய தொண்டனான நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு செல்லூர் ராஜு. அடுத்தபடியாக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு நவநீத கிருஷ்ணன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமதி சசிகலா அவர்களிடம் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய நாடி நரம்பெல்லாம் நன்கு அறிந்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மட்டுமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மேற்கொண்டு எப்படி நடத்த வேண்டும் என்ற தகுதியும் திறமையும் உள்ள ஒரே நபர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் மட்டும்தான். தமிழகத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளும் அவர்களுக்கு அத்துப்படி.